ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் IPL 2025 ஆக்ஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பை ஒன்னு பண்ணாங்க. நாதன் எல்லிஸை கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வந்தாங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இவரு. இது ஒரு ஸ்மார்ட் மூவா இல்ல ரிஸ்கி கேம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பேச போறோம். ஒரு பிரேக் டவுனே பண்ணலாம். எதுக்கெல்லாம் இவர் நல்ல பிளேயர் இல்ல, இந்த கண்டிஷன்ல இந்த விஷயங்கள்ல எல்லாம் இவர் நல்ல பிளேயர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இவர் எடுத்ததுல குட் மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இவர் ஒரு ப்ரூவன் டெத் பவுலருங்க. நாதன் எல்லிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேயபிளான டெத் பவுலராவே T20 கிரிக்கெட்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர் தான். ஏன்னா இவரோட வேரியேஷன், ஸ்லோவர் பால், யார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோ டு ஆப்ஷனாவே இந்த ஃபைனல் ஓவர்ஸ்ல இருக்கும். சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க விளையாடுறப்போ கண்டிப்பா நாதன் எல்லிஸ் மாதிரி ஒரு பிளேயர் குரூஷியலா இருப்பாரு. ஏன்னா இந்த ட்ரிக்கியான எண்ட் ஓவர் சினாரியோஸ் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா டெத் பவுலர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அதுக்கு இவர் ரொம்ப சூட் ஆவாரு சேப்பாக் கண்டிஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதா பிரஷர் சிச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஆளு. நாதன் எல்லிஸ் நிறைய T20 லீக்ஸ் ஆடுறாரு. லைக் பிக் பாஷ் மாதிரி, CPL மாதிரி லீக்ஸ்ல ஆடுறாரு. இவன் இன்டர்நேஷனல் T20 கிரிக்கெட்லயும் ஆஸ்திரேலியாக்காக அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரஷர் சிச்சுவேஷன்ஸ் அவர் நிறையவே ஹேண்டில் பண்ணிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்கு. இதே நேரத்துல ஒரு முக்கியமான மேட்ச்ல T20ல அவர் ஹாட்ரிக் விக்கெட்லாம் பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. அண்ட் IPL மாதிரி ஒரு டோர்னமெண்ட், அதுல எந்த மாதிரி ட்ரிக்கியான பிரஷர் சிச்சுவேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அப்போ இவர் கண்டிப்பா ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். அதுக்கு அடுத்தபடியா CSK ஓட பவுலிங் டெம்ப்ளேட்டுக்கு இவர் பயங்கரமா சூட் ஆவாரு. எப்பவுமே CSK பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அவுட்ரைட் எக்ஸ்பிரஸ் பேசர்ஸ் வச்சுக்கிறத விட ஒரு நல்ல காமா ஒரு 130ல இருந்து 140 கிளிக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் வச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரா நாதன் எல்லிஸ் கண்டிப்பா இருப்பாரு. ஈவன் தோ அவர் பாத்தீங்கன்னா சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரொம்ப சூப்பரா சூட் ஆகுற ஒரு பிளேயரா இருப்பாரு. ஏன்னா அவரால கட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா போட முடியும், யாக்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா டெலிவர் பண்ண முடியும். அதனால மேபி பவர் பிளேல 1 or 2 ஓவர், மிடில் ஒரு ஓவர், அப்படியே டெத் ஓவர் பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு 2 ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஓவரை பிரிச்சு போட வச்சிடலாம். CSK ஓட பவுலிங் யூனிட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப சூட் ஆகுற ஒரு பிளேயரா மாறுவாரு. அதுக்கு அடுத்தபடியா 2 கோடி ரூபாய் பிரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. ஏன்னா கண்டிப்பா இவரோட டேலண்ட்டுக்கு அதிகமாவே போகக்கூடிய ஒரு இதுதான். பட் IPL அவ்வளவு ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு ஹை ப்ரொஃபைல் பிரைஸுக்குள்ள அவர் போகல. ஓகே, அதனாலே பாத்தீங்க அப்படின்னா 2 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தது அப்படின்னு சாலிடான ஒரு பை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் நான் அகைன் சொல்றேன், சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு பிளேயர். இவரோட எபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இது மட்டும் இல்ல, ஒரு சில பேட் இதுவும் இருக்கு. என்ன அப்படின்னா நான் இதுலயே சொல்லியிருந்த மாதிரி லேக் ஆஃப் IPL எக்ஸ்பீரியன்ஸ். நாதன் எல்லிஸுக்கு பெருசா பாத்தீங்க அப்படின்னா IPL எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஒரு சில கேம்ஸ் விளையாண்டுருக்காரு, பட் அதுலயுமே பெருசா சக்சஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி நமக்கு தெரியல. இந்த IPL லேகான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு எந்த மாதிரி கரெக்டா உடனே அடாப்ட் ஆகி போடுவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா நாதன் எல்லிஸ் ஒரு நல்ல ரா பேஸ் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் தான். பேட்டர்ஸ் ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். ஆனா பிளாட்டர் பிச்சர்ஸ் வர்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இவரோட பேஸ் கண்டிப்பா அடி வாங்குற மாதிரி தான் போகும். ஏன்னா ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட்ஸ் லைக் ஒரு சின்னசாமி மாதிரி, வாங்கடை மாதிரி, இப்போ ஹைதராபாத் மாதிரி பிச்சர்ஸ்ல தலைமை போட்டா அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கும். ஏன்னா பெருசா அங்க ஸ்விங் இருக்காது, ஸ்ட்ரைட்டா போயிரும் பால். நீங்க யாக்கர் போட முடியாது, கட்டர் போட முடியாது, எந்த அளவு அங்க போட முடியாது, பேக் தான் போகும் அந்த பால். அது மாதிரி இடங்கள்ல தலைமை மாட்டிடுவான். பட் அது கேமே அப்படிதான் இருக்கும், வேற வழி கிடையாது. ஓகே, அதே மாதிரி இவர்கிட்ட பெருசா வெர்சலிட்டி இல்ல அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல நல்லா போடுவாரு, பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். எக்ஸ்ட்ரானரியா எல்லா இடங்கள்லயுமே டெலிவர் பண்ணுவாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அண்ட் அதை தாண்டி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கிற ஒரு பிளேயர். ரீசன்ட் இயர்ஸ்ல நிறைய இன்ஜுரியை பார்த்த ஒருத்தர். அதனாலதான் ஆஸ்திரேலியன் டீம்லயே கண்டினியூவா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. அண்ட் CSK மாதிரி ஒரு டீம்ல அதுவும் ஒரு மேட்ச் எடுத்துட்டாங்க அப்படின்னா 14 மேட்ச்மே நீங்க விளையாடுவீங்க அப்படின்னு அஷர் பண்ணக்கூடிய ஒரு டீம்ல இன்ஜுரி கன்சர்ன் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. பட் ஆனா இவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு அப்படிங்கறதும் ஒரு பெரிய இதுவா நான் சொல்லுவேன். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இவரை தாண்டி நிறைய ரா பேஸ்மென்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இந்த IPL ஆக்ஷன்ல நம்ம பார்த்தோம். ஒரு ஜெரால்டு காட்ஸே பார்த்தோம், இன்னும் நிறைய பிளேயர்ஸ் பார்த்தோம். அவங்களுக்கு எல்லாம் போகாம நாதன் எல்லிஸுக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சேப்பா கண்டிஷன்ஸுக்காக மட்டும்தான். ஈவன் தோ பதிரானா இருக்கிறதுனால இவர் ஸ்ட்ரெயிட்டா பிளேயிங் லெவல்ல விளையாடுவாரா அப்படிங்கிறது எனக்கு டெஃபினெட்லி தெரியல. விளையாடாரு அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. பிகாஸ் இவர் ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிறதுனால 4 பேர் தான் விளையாட முடியும். ஸோ ஆப்வியஸ்லி மேல 2 பேர் விளையாடுவாங்க, கீழே சாம் விளையாடுவாரு. அதுக்கப்புறம் பதிரானா இல்ல நூர் அகமது எடுத்துட்டு வரணும்னா அதுலயே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, கன்க்ளூஷனா என்ன சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நாதன் எல்லிஸ் ஒரு நல்ல பை. CSK 2 கோடி ரூபாய்க்கு சூப்பரான ஒரு பை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ரூவன் டெத் பவுலர்,
எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிரஷர் சிச்சுவேஷன்ஸ் அவர் நல்லா பண்ணுவாரு. சேப்பா கண்டிஷன்ஸ்க்கு நல்லா சூட் ஆவாரு. பேடா அப்படின்னா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கொஞ்சம் பிளாட் டெக்ஸ்ல மாட்டிக்குவாரு. அட் த சேம் டைம் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. இதெல்லாம் என்னோட பாயிண்ட். மேபி உங்களோட பாயிண்ட் டிஃபரெண்டா இருந்தா நல்லா இருக்கும் நானும் யோசிக்கிறேன். டிஃபரெண்டா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாதன் எல்லிஸ் ஒரு நல்ல பிக்கா நல்ல பிக் இல்லையா அப்படிங்கறத பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோ கொடுக்க நான் ஆசைப்படுறேன். நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி. வணக்கம்.